அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல். நமது ஆன்மீக அருள் சேனலில் ராசி பலன்கள், ஆன்மீக குறிப்புகள், திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வரவுள்ளன. எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பதிவில் நாம் சிம்மம் ராசிக்கான 2026 தை மாத ராசி பலன்களை காணலாம். பொது பலன். தை 2026 மாதம் சிம்ம ராசியினருக்கு தன்னம்பிக்கை, தலைமை திறன் மற்றும் சமூக மதிப்பு அதிகரிக்கும் காலமாக இருக்கும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும். குடும்பத்திலும் சமூக வட்டத்திலும் உங்கள் கருத்துக்கு மதிப்பு கிடைக்கும். சில நேரங்களில் அகங்காரம் அல்லது பிடிவாதம் பிரச்சனையை உருவாக்கலாம். அதனால் நிதானம் அவசியம். ஆன்மீக சிந்தனைகள் அதிகரித்து மன உறுதியை தரும். புதிய தொடர்புகள் உருவாகும். நேர்மையாக செயல்பட்டால் இந்த மாதம் பெரும்பாலும் சாதகமாக இருக்கும். தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் முன்னேற்றமும் பொறுப்பும் அதிகரிக்கும். மேலதிகாரிகள் உங்கள் திறமையை உணர்ந்து முக்கிய பணிகளை ஒப்படைப்பார்கள். பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு குறித்து நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசியல், நிர்வாகம், மேலாண்மை, கலை, ஊடகம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான காலம். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஆனால் சக ஊழியர்களிடம் அதிகாரப்போக்கு காட்டாமல் ஒத்துழைப்பு மனப்பான்மையுடன் நடந்தால் வெற்றி உறுதி. பணம், முதலீடு, நிதிநிலை முன்னேற்றமானதாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பிருந்தாலும் அதே நேரத்தில் சமூக மரியாதை, விழாக்கள், ஆடம்பர செலவுகள் கூடலாம். சேமிப்பை மறக்காமல் திட்டமிடுவது அவசியம். நிலம், வீடு, தங்கம் போன்ற நீண்டகால முதலீடுகள் நல்ல பலன் தரலாம். பங்கு சந்தை அல்லது வணிக முதலீடுகளில் ஆபத்து எடுக்க முன் நிபுணர் ஆலோசனை பெறுங்கள். பிறருக்கு ஜாமீன் அல்லது கடன் கொடுப்பதில் மிகுந்த கவனம் தேவை. காதல், திருமணம். காதல் வாழ்க்கையில் ஆர்வமும் எதிர்பார்ப்பும் அதிகரிக்கும். காதலர்கள் ஒருவருக்கொருவர் அதிக கவனம் செலுத்த விரும்புவார்கள். ஆனால் ஆதிக்க மனப்பான்மை அல்லது ஈகோ பிரச்சனையை உருவாக்கலாம். திருமணமானவர்களுக்கு துணையின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள வேண்டிய காலம். குடும்ப பொறுப்புகள் காரணமாக சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். திருமணம் பேசிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அன்பு, மரியாதை மற்றும் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை உறவை வலுப்படுத்தும். ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில் சக்தி அதிகமாக இருந்தாலும் கவனம் தேவை. அதிக வேலை, மன அழுத்தம் காரணமாக முதுகு, இதயம் அல்லது கண் தொடர்பான சிறிய பிரச்சனைகள் தோன்றலாம். உணவு பழக்கத்தில் ஒழுக்கம் அவசியம். காரம் மற்றும் எண்ணெய் அதிகமுள்ள உணவுகளை குறைப்பது நல்லது. உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி மற்றும் சூரிய ஒளியில் சிறிது நேரம் இருப்பது உடல் சக்தியை உயர்த்தும். போதுமான ஓய்வு இல்லையெனில் சோர்வு ஏற்படலாம். தூக்கத்தை தவிர்க்காதீர்கள். பரிகாரங்கள். தை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சூரிய பகவான் வழிபாடு சிம்ம ராசியினருக்கு மிகச்சிறப்பு. அதிகாலையில் சூரியனுக்கு நீர் அர்ப்பணித்து காயத்ரி மந்திரம் ஜபிப்பது நல்ல பலன் தரும். ஓம் சூர்யாய நவ என்ற மந்திரத்தை தினமும் 11 அல்லது 21 முறை ஜபிக்கலாம். சிவன் அல்லது முருகன் கோவிலில் தீபம் ஏற்றுவது தடைகளை குறைக்கும். ஏழைகளுக்கு உடை அல்லது உணவு தானம் செய்வது கிரக அனுகூலத்தை அதிகரிக்கும்.